என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் அதிகாலை வேளையில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் தரப்பட்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள். இந்த நிகழ்ச்சி காலங்காலமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. மக்களுக்கு நன்மையை செய்து கொண்டிருக்கின்றது. மக்கள் ஆரோக்கியமாக வாழவும், உடல் நலத்துடன் வாழவும், நோயின்றி வாழவும் தனக்குத்தானே டாக்டர்களாக மாறிக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி தான் இந்த யோகாசன பயிற்சி. அந்த நிலையில் இன்றைக்கு நமது அரங்கிற்கு எனது பெயரால் தாம்பரத்தில், கிழக்கு தாம்பரத்தில் ருக்மணி எனது சீடர், அவர் NSN பள்ளியில் மாணவர்களை இங்கே அழைத்து வந்திருக்கிறார்கள். விஜய் துர்கா வயது 10, 5வது வகுப்பு, சுனில்குமார் 10 வயது 5வது வகுப்பு, ரஞ்சித் சிவம் 8 வயது 3வது வகுப்பு இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்கள் பத்ம சர்வாங்காசனத்தை செய்ய போகிறார்கள். பாருங்கள், சின்ன பிள்ளைகளிலே இந்த சர்வாங்காசனம் வரவே வராது. அதுலேயும் சர்வாங்க ஆசனம்னா என்ன? உடலில் உள்ள அத்தனை பாகங்களையும் சரியாக இயங்க வைக்கக்கூடிய ஆசனம். எந்த பகுதியிலாவது குறைகளோ நோய்களோ ஏற்பட்டாலும் தீர்க்க வல்லது தான் இந்த சர்வாங்காசனம். அது இப்பொழுது அந்த பத்ம சர்வாங்காசனமாக போடப் போகிறார்கள். சின்ன வேரியேஷன்ஸ். என் அருமை சீடர்களே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு பத்ம சர்வாங்காசனத்துக்கு வாருங்கள். கீழே உட்கார்ந்து கொண்டு பத்மாசனம் போடுவதே என்பது கடினம். இவர்கள் சர்வாங்காசனம் செய்து கொண்டு அந்த நிலையிலேயே பத்மாசனத்தை போடுகிறார்கள் என்று சொன்னால் கடுமையான பயிற்சி, அனுதினமும் பயிற்சி, சாதனை என்று அதைத்தான் சொல்வார்கள். பாருங்கள், உடலில் ஏற்படக்கூடிய எல்லா பகுதிகளையும் சரியாக இயங்க வைக்கக்கூடிய பயிற்சி. அதான் இவங்கள் பத்ம சர்வாங்க ஆசனம். மெதுவாக இறக்குங்கள். காலை நீட்டி நல்ல மூச்சு விழுங்க. 2 மூச்சு. அப்படியே எழுந்து தலையை எங்கே வைத்து அங்கே காலை நீட்டுங்கள். முதுகை நன்றாக அழுத்தி பத்மாசனத்தை நேராக கொண்டு வர வேண்டும். முன்ன கொஞ்சம் முன்னவா, மேலே தள்ளு, முதுகை தள்ளு. இவைகளெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் முதலில் ஹலாசனத்தை போட்டுவிட்டு நீங்கள் சர்வாங்காசனத்துக்கு கூட வரலாம். மெதுவாக இறக்குங்கள். காலை நீட்டி நன்றாக மூச்சை இழுத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது ஒருவருக்கொருவர் நேராக பார்த்து கொண்டு இந்த ஆசனம் செய்ய வேண்டும். எழுந்து உட்காருங்கள். ஒருவருக்கொருவர் நேராக பார்த்து கொள்ளுங்கள். நீ அங்கே தள்ளிப்போ, நீ மட்டும் தள்ளிப்போ. அப்படியே படு, படு படு. நீ கொஞ்சம் கீழே இறங்குப்பா, இறங்கி வா. இன்னும் நீ இறங்கு, கீழே இறங்கு. இப்போ பண்ணு. அப்
இவ்வளவு அனாவசியமாக அவர்கள் இந்த பத்மாசனத்தை செய்கிறார்கள் பாருங்கள். சாதனை படைத்தால்தான் இது போன்ற ஆசனங்களை இலகுவாக செய்ய முடியும். அப்பொழுது நமது ஆசனம் செய்வதற்கு நேரம் நிறைய கிடைக்கும். இப்பொழுதெல்லாம் பள்ளி பிள்ளைகளுக்கு நேரம் தேவைப்படுகிறது. வீட்டு பாடம், அப்புறம் டியூஷன், அதுக்கப்புறம் பள்ளியிலே நடத்தக்கூடிய ஸ்பெஷல் கிளாஸ், எத்தனையோ காரியங்களை அவர்கள் செய்ய வேண்டியிருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் தொடர்ந்து இந்த பயிற்சியை பண்ணிவிட்டால் ஒரு 5 நிமிட நேரம் ஏதாவது 1-2 ஆசனங்களை செய்துவிட்டு பள்ளிக்கூடத்துக்கு சென்று விடலாம். சாதாரணமாக வரக்கூடிய வயிற்று வலி, காய்ச்சல், மண்டையடி இவைகளை கிட்டவே வராது. டாக்டரிடம் போக வேண்டிய அவசியமே ஏற்படாது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மெதுவாக இறக்குங்கள். நேராக வந்து பத்மாசனத்தில் அமருங்கள். அங்கேயே பார்த்து. என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, பள்ளித்தாளாளர்களே, யோகா ஆசிரியர்களே, நீங்கள் எல்லோரும் எல்லா மாணவர்களுக்கும் அத்தனை ஆசனங்களையும் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பது அல்ல. ஏதோ எல்லா ஆசனங்களையும் சொல்லிக் கொடுத்தாலும் அனுதினமும் இந்த 1-2 ஆசனங்கள், சர்வாங்காசனம், விபரீதகரணி போன்ற ஆசனங்களையாவது அனுதினமும் காலையிலும் மாலையிலும் நீங்கள் பழக வைக்க வேண்டும் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அப்பொழுதுதான் அவர்களுக்கு நோய்கள் வராது, டாக்டரிடம் செல்ல வேண்டிய அவசியமும் ஏற்படாது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டாம். இப்பொழுதெல்லாம் மருந்து செலவுகள் நிறைய ஆகிறது. அதுக்கெல்லாம் நாம் தள்ளப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. ஆகவே இதுபோன்ற ஆசனங்களை மாணவர்கள் அனுதினமும் காலையிலும் மாலையிலும் பழகி தங்கள் உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமாக வைக்க வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம். கடல் கடந்து வாழும் தமிழர்களுக்கு அண்ணா அவர்கள் சொன்னதையே நானும் சொல்கிறேன். உங்களுடைய சொந்த மண் தமிழ் மண்ணாக இருந்தாலும் எந்த மண்ணில் வாழ்கிறீர்களோ அந்த மண்ணை சொந்த மண்ணாக கருத வேண்டும் என்று அண்ணா சொன்னார். அதைத்தான் திரும்பவும் சொல்ல விரும்புகிறேன்.